பொண்ணு எப்படி இருக்க? நல்லாதான் இருக்கு. ஏசாமி, இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன். அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு சினாரியோ கொண்ட ஒரு இன்சிடென்ட்டை நான் கேள்விப்படுறேன். என்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருந்து போனோம், அலைன்ஸ் பார்க்க போனோம். போன இடத்துல அக்கா சுமார் தான், தங்கச்சி ஓகே. அக்காவுக்கு வந்து 32 வயசு ஆகுது, தங்கச்சிக்கு 28 வயசு ஆகுது. அவங்க வீட்டில் தங்கச்சியை கொடுப்பாங்களா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ள. அப்போ அது ஜஸ்ட் ஒரு நிகழ்வு மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன். அதுக்குன்னு இதை வந்து நார்மலைஸ் பண்ண வேணாம். எல்லா பூர நட்சத்திரமும் இப்படி தான், பூர நட்சத்திரம்னாலே இப்படி தான் அப்படின்னு இதை ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க, நார்மலைஸ் பண்ணாதீங்க. நல்ல ஆட்டிடியூட் கொண்ட நபர்களும் நல்ல குணம் கொண்ட நபர்களும் பூர நட்சத்திரத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா, when it comes to marriage அதில் வந்து பெர்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகம். இப்படி தான் என் லைஃப் பார்ட்னர் இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி